ஏன் வாழ்க்கை நரகம் போல ஆயிடுச்சு? ஏன் கண்ணீரும் கம்பளையுமா இருக்கிறோம்? ஏன் ஒரே குழப்படியா இருக்குது? என்ன பண்ணாலும் சரியாக மாட்டேங்குது? ஏன் உலகம் அப்படி பொல்லாததா இருக்குது? இதுக்கு பதில் என்ன? இதை குறித்து போதிக்கிறது தான் எந்த யூனிவர்சிட்டியும் இப்போ கேட்க முடியாது. அதனால தான் நீங்கள் திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் யூனிவர்சிட்டிக்கு போனாலும் ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக இங்கே வரணும். ஏன்னா இங்கே இதை குறித்து சொல்லுகிறோம். ஏன்னா இயேசு தான் சத்தியத்தை தெரிவிக்க வந்தவர், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவர். நீரே கிறிஸ்தேசு, நீரே கர்த்தர், நீரே மாயேகோவா என் தேவா, நீரே கிறிஸ்தேசு, போதகர் சாம் செல்லத்துறை அவர்கள் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். Corinthians 6:9-11 அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுயபுணர்ச்சிக்காரரும், ஆண்புணர்ச்சிக்காரரும், திருடரும், குரலாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவனுடைய ஆளுகை மனுஷனுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருப்பது அல்லது
இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பதுதான் தேவனுடைய ராஜ்யம். இந்த விதத்தில் தான் இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது, உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று இயேசு சொன்னாரே. இதைத்தான் பிலாத்துவினிடத்தில் இயேசு சொல்கிறார், இந்த ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல. இப்போ இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தார் நினைக்கிற மாதிரி வரல, இது வேற விதமா வந்திருக்குதுங்கிறார். எப்படி வந்திருக்குது? இது தேவனுடைய ஆளுகை மனுஷருடைய வாழ்க்கையில உண்டாயிருப்பதன் மூலமாய் வந்திருக்கிறது. இயேசு உள்ள அரசாளுகிறார். ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்கிறது? இயேசுவை ஆண்டவராக நாம் அறிக்கை செய்கிறோம். ரட்சகராக மட்டும்தான், ஆண்டவராக. அப்போ அவர் ஆளுகை நடத்துகிறார். ஒரு ஆட்சி வந்ததுன்னா எல்லாம் மாறிடுது இல்லையா? டோட்டலாக மாறிடுது. அவங்க தங்களுடைய பாலிசியை, தங்களுடைய காரியங்களை நிறைவேற்ற ஆரம்பிக்கிறார்கள். தங்களுடைய எண்ணங்களை, திட்டங்களை நிறைவேற்றுகிறார்கள். அப்போ அதுபோல தான் தேவனுடைய ராஜ்யம், அவருடைய ஆட்சி ஒரு மனுஷனுக்குள்ள உண்டாகுதுன்னா அன்று முதல் அந்த மனுஷனுடைய ஆட்சி முடிஞ்சிருச்சு. அவன் நினைக்கிற மாதிரி செய்து கொண்டிருந்தான், அவனுடைய விருப்பப்படி வாழ்ந்து கொண்டிருந்தான். அது போய் இப்போ அவருடைய விருப்பம் நிறைவேற ஆரம்பிக்கிறது. அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய விருப்பம் நிறைவேற ஆரம்பிக்கிறது. அதான் இயேசு சொன்னார், இப்படி ஜெபம் பண்ணுங்கள்னு. இப்படி ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும். இப்போ ராஜ்யம் வர்றதுன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தம் பரலோகத்தில் நடக்கிறது போல இங்கேயும் நடைபெற ஆரம்பிக்கிறது. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில், அவனுடைய குடும்பத்தில், அவனுடைய தொழிலில், அவன் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் அவருடைய சித்தம் நிறைவேற ஆரம்பிக்கிறது. இதைத்தான் தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லுகிறோம். கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ளே அரசாளுவது, அவனை ஆட்கொள்வது, அவருடைய சித்தம் அவனுடைய வாழ்க்கையில் நடப்பது, அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிற வசனங்கள்லாம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லது இப்படி இயேசு ஒரு மனுஷனுக்குள்ள அரசாளுகிறதை குறித்து நிறைய வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் மனுஷர் மத்தியிலே எப்படி உண்டாயிருக்கிறது என்பதை நிறைய வசனங்கள் நமக்கு விளக்குகிறது. அப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் எடுத்து நான் உங்களுக்கு இந்த தேவனுடைய ராஜ்யத்தை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக அதை விளக்கி கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு நாம் இயேசுவை ரட்சகராக, ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவருடைய ஆளுகை நமக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்ட வாழ்க்கை, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக அது இருக்கிறது என்பதை விளக்கி சொல்லும்படியாக தான் இந்த வசனங்களை நாம் எடுத்திருக்கிறோம். இந்த வாரம் இந்த வசனத்தை எடுத்திருக்கிறேன். அப்போ இதை சற்று கவனிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி தான் இதுவும் இந்த வசனமும் நமக்கு சொல்லுகிறது. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா நோ ஈ நாட் அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. ஆரம்பமே அப்படி தான், நோ ஈ நாட். இதை வாசித்த உடனே எனக்கு என்ன நினைவு வருகிறது? வேத வசனங்கள் நாம் சில காரியங்களை திட்டவட்டமாக அறிந்து கொள்ள முடியாது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒன்று. இதை முதல்ல கொஞ்சம் விளக்கி சொல்ல போகிறேன். ஏன்னா தேவனுடைய வசனம் எதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அறியீர்களா என்று சொல்லியிருக்கிற வார்த்தை வேத வசனத்தை குறித்து சில காரியங்களை நமக்கு திட்டவட்டமாக அறிவிக்கிறது. இந்த இப்படிப்பட்ட கடிதங்கள் பவுல் எழுதினது மற்றும் பேதுரு எழுதினது, யோவான் எழுதினதெல்லாம் அந்த ஆரம்ப காலங்களிலே சபைகளிலே வாசிக்கப்பட்டு இதிலிருந்து போதிக்கப்பட்டது. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அவருடைய பிரசங்கத்தை எப்படி ஏற்றுக்கொண்டார்களாம் ஜனங்கள்? தேவனுடைய வார்த்தையை போல ஏற்றுக்கொண்டார்கள். கடவுளே சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்வார்களோ அந்த அளவுக்கு அவருடைய வார்த்தைக்கு ஒரு பெரிய மரியாதை அங்கே உண்டாயிருந்தது. அப்படி ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லுகிறார். அப்போ இதை கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். சபையினுடைய வேலை என்ன? இப்படிப்பட்ட காரியங்களை எடுத்து தரவை போதிப்பது தான் சபையினுடைய வேலை. ஏன் என்று சொன்னால் இந்த வேத வசனங்கள் எதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? மனுஷனுடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசியமாக இருக்கிற சில மாபெரும் உண்மைகளை எடுத்து கூறும்படியாக தான் இந்த வேத வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான சில காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்களுக்கு இது புரியாதனால என்ன வேல்யூ இருக்குது இல்லைன்றது புரியாமல் இதையெல்லாம் ஒரு வீணாக அவர்கள் எண்ணுகிறார்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்க? வேலைக்கு போகிறதுல பிரயோஜனம் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமையும் சேர்த்து வேலைக்கு போனால் டபுள் சம்பளம் கிடைக்கும், இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. சபைக்கு போகிறதுனால என்ன கிடைக்குது? நமக்கு செலவு தான் ஆகுது, நேரம் தான் போகுது, நமக்கு என்ன கிடைக்குன்னு நினைக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், சபைக்கு போவதன் மூலமாக வாழ்க்கையை குறித்து நீங்கள் எங்கேயுமே அறிந்து கொள்ள முடியாத சில அற்புதமான சத்தியங்களை இங்கே அறிந்து கொள்ள முடிகிறது.
வேற எங்கேயுமே அதுக்கு சொல்லி தர மாட்டாங்க, இங்கே தான் சொல்லி தருவாங்க. அதுக்கு தான் இங்கே வரணும். அதுதான் சிலர் நான் சொல்றது, உயிர் வாழணுமா, நல்லா இருக்கணுமா, குடும்பம் நல்லா இருக்கணுமா, உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணுமா, உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கணுமா, வாழ்க்கை ஒரு சரியான அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட வேண்டுமா, சரியான விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேணுமா, அப்போ புரிஞ்சு கொள்ளணும். ஒன்று புரிஞ்சு கொள்ளணும், இது ரொம்ப அவசியம். எனக்கு காலேஜில் படிக்கிறோம் நல்லது, பள்ளிக்கூடம் போகிறோம் நல்லது, வேலைக்கு போகிறோம் நல்லது, சம்பாதிக்கிறோம் நல்லது. ஆனால் இது இல்லைன்னா எல்லாமே கெட்டு போயிடும். அதுதாங்க அதனால தான் இந்த ஒரு நாள் இந்த சபையில் வசனத்தை கேட்குற ஒரு நாள் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. ஏனென்றால் வேறு எந்த விதத்தில் நாம் கற்றுக்கொள்ள முடியாத சில காரியங்கள் இங்கே கற்றுத்தரப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமான, வெற்றி வாழ்க்கைக்கு அவசியமான சில காரியங்கள் இங்கே போதிக்கப்படுகிறது. அப்போ பாருங்க, வேத வசனம் அதுக்காக கொடுக்கப்படுகிறது. அதனால தான் பவுல் சொல்கிறார், அறியீர்களா என்று. ஏன்னா சில காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தான் இதெல்லாம் எழுதியிருக்கிறார். இன்னொரு காரியம் என்ன என்று சொன்னால், இன்றைக்கு உலகம் இருக்கிற நிலை, இந்த அவல நிலை, சீர்கேடுகள், குழப்பங்கள், மனுஷனுடைய வாழ்க்கையில நாம் காண்கிற அசிங்கமான காரியங்கள், பொல்லாப்புகள், கேடான காரியங்கள், இதெல்லாம் ஏன் இப்படி இருக்குது கேட்டு பார்த்து வருந்துறோம். ஐயோ உலகம் மோசமாயிட்டே போதேன்றோம். ஐயோ வாழ்க்கை எப்படி இருக்குதே, ஊர் இப்படி இருக்குதே, ஜனங்க இப்படி இருக்கிறாங்களே, இப்படி மோசமாக ஆயிட்டு இருக்குதே அப்படிங்கிறோம். ஆனால் வேத வசனம் அதை பற்றியது தான். ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்பதை குறித்த சில அடிப்படை சத்தியங்களை வேதம் நமக்கு சொல்லுகிறது. வேற எங்கேயும் நம்ம கற்றுக்க முடியாது. இங்கே நம்ம வாழ்க்கையை உண்டாக்குனவர், உலகத்தை உண்டாக்குனவர், ஆதி முதல் இருக்கிறவர் தான் சொல்ல முடியும். ஏன் எங்கே தாறுமாறாக போச்சு, எப்படி இப்படி ஆச்சு அப்படிங்கிறத அவர் மட்டும்தான் சொல்ல முடியும். அதனால தான் அவர் சொல்கிறார், இயேசு சொல்கிறாரு பாருங்க, இயேசு இந்த உலகத்தில் வரும்போது இதை நமக்கு சொல்றதுக்காக தான் வந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே நான் உலகத்தில் வந்தேன். அப்படியே சொல்றாரு. யோவான் 18:37 அப்படியே சொல்றாரு. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன்னா, ஐ கேம் டு டெஸ்டிஃபை அபவுட் தி ட்ரூத். என்ன உண்மைங்கிறத உங்களுக்கு சொல்ல வந்தேன். உலகத்தை குறித்த ஒரு உண்மையை, மக்களை குறித்த ஒரு உண்மையை, மனுஷ வாழ்க்கையை குறித்த ஒரு உண்மையை, உலகம் ஏன் இப்படி கெட்டிருக்குதுன்ற உண்மையை, இதை எப்படி மீட்க முடியும், எப்படி மாற்ற முடியுங்கிற உண்மையை, வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக இருக்கிற சில உண்மைகளை வெளிப்படுத்தும்படியா சொல்றதுக்கு நான் வந்திருக்கேன்றார். அங்கிருந்து ஒரு மனுஷ ரூபம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறாரு உண்மையை சொல்றதுக்கு. அப்படின்னா உண்மையை சொல்றது இந்த ஊர்லயே ஆள் இல்லைன்னு அர்த்தம், இந்த உலகத்திலே ஒரு ஆளும் இல்லைன்னு அர்த்தம். அதனாலதான் அவர் அங்கிருந்து மனுஷனா இறங்கி இந்த உலகத்துக்குள்ள வந்திருக்கிறாரு. ஏன்னா உண்மையை சொல்றதுல இவ்வளவு பேப்பர் இருக்குது, இவ்வளவு மேகசின் இருக்குது, இவ்வளவு எல்லாம் இருக்குது. ஆனா உண்மையை சொல்றதுக்கு ஒருத்தரும் இல்லை. அதனால கடவுளே மனுஷனா இறங்கி வந்து இயேசுவின் வடிவில் உண்மையை தெரிவிக்க வந்திருக்கிறார். சொல்ல, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். ஒளியாக இருக்கிறேன்னா உலகம் இருள் இருக்குது. என்ன இருள்? அறியாமை என்கிற இருள் இருக்குது. நான் அறிவு என்கிற அந்த அறிவு ஒளியை கொடுக்க வந்தேன். அறிவை உண்டாக்க வந்திருக்கிற மனுஷன் யார், எப்படி உண்டாக்கப்பட்டான், ஏன் எப்படி இருக்கிறான், எப்படி அவன் மாற முடியும், எப்படி இந்த விமோச்சனம் வரும் இந்த பிரச்சனையிலிருந்து, இதை நான் சொல்றதுக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தேன். கடவுளை குறித்தும் மனுஷனை குறித்தும் உலகத்தை குறித்தும் வாழ்க்கை எப்படி மாற முடியும்ன்றது குறித்தும் என்ன பிரச்சனைங்கிறது குறித்தும் இது எப்படி மாற்ற முடியும் என்ற குறித்த உண்மைகளை சொல்லும்படியாக நான் வந்தேன்றார். எந்த யூனிவர்சிட்டிலையும் இந்த உண்மை சொல்றது கிடையாது. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் டீச் பண்ணுறாங்க, நல்லது, அதை படிக்கிறதுக்கு அங்கே போங்க, இங்கே சொல்லித்தரது இல்லை நாங்கள் அது. ஆனால் இங்கே ஒரு பெரிய உண்மையை சொல்லித்தர்றோம். மனுஷன் யார், நீங்கள் யார், எங்கேருந்து வந்தீங்க, எதுக்காக வந்தீங்க, எதுக்காக இங்கே இருக்கிறீங்க, எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறீங்க, ஏன் இப்படி ஆயிடுச்சு வாழ்க்கை, ஏன் இப்படி சந்தோஷமே இல்லை, ஏன் வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்குது, ஏன் வாழ்க்கை நரகம் போல ஆயிடுச்சு, ஏன் கண்ணீரும் கம்பளையமாக இருக்கிறோம், ஏன் ஒரே குழப்படியாக இருக்குது, என்ன பண்ணாலும் சரியாக மாட்டேங்குது, ஏன் உலகம் அப்படி பொல்லாததாக இருக்குது, இதுக்கு பதில் என்ன, இதை குறித்து போதிக்கிறது தான் எந்த யூனிவர்சிட்டியும் இப்போ கேட்க முடியாது. அதனால தான் நீங்கள் திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் யூனிவர்சிட்டிக்கு போனாலும் ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக இங்கே வரணும். ஏன்னா இங்கே இதை குறித்து சொல்லுகிறோம். ஏன்னா இயேசு தான் சத்தியத்தை தெரிவிக்க வந்தவர், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவர். அதனால தான் பாருங்கள், பிள்ளைகளெல்லாம் கூட்டு வர்றது முக்கியம். நிறைய பேர் சொல்கிறாங்க, பிள்ளை வந்துங்க ரொம்ப சின்னது, அதை ஆயாவோட வீட்லேயே இந்த ஜனங்க எப்படி யோசிக்கிறாங்க பாருங்கள், ரொம்ப வயசானவங்களையும் ரொம்ப குழந்தைகளையும் வீட்டில் விட்டு வந்துடணும்.
ஏன்னா அவங்களால என்ன பிரயோஜனம்? ஒன்று ரொம்ப வயசாயிடுச்சு, இன்னொன்று வந்து ரொம்ப, ரெண்டு பேரும் எடுத்துன்னு வரணும். வயசானவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு யாராவது வெளியே கூட்டின்னு போக மாட்டாங்களான்னு காத்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள கோயில் கூட கொண்டாடுறது இல்லை. எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. சின்னதுங்க அது கூட்டு வந்தீங்கன்னா இப்போ கூட்டு வந்தால் தான் ஆச்சு. இல்லைன்னா 18 வயசாகி உங்களோட உயரமாக இருப்பான், இப்படி பார்ப்பான். அப்படிம்மா கோயிலுக்கு போகலாமாப்பா? நீங்கள் போங்க, நான் சினிமாவுக்கு போகிறேன்ப்பா. ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள். ஆனால் வயசு 2 இருக்கும்போது காதை பிடிச்சி தரன்னு எழுத்துட்டு வரலாம். அழுவான், ஆனால் மரியாதையாக வருவான். நிறைய பேர் அழுவு கூட செய்யாது. அது என்ன செய்யுது? நீங்கள் செய்கிறதெல்லாம் கரெக்டுன்னு நினைக்குது அது. அதனால நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே கூட வரும். ஏன் கூட்டின்னு போகிறது இல்லைன்னு தான் பிரச்சனை. நீங்கள் பேண்ட்டை போட்டு கிளம்பணுன்னு ரெடியாக ஆயிடும், அதுவும் நிற்கும் அப்பா கூப்பிட்டு போகிற நம்மளன்னு. அப்போ கூப்பிட்டு வராமல் இந்த தடிக்கு இவ்வளோ உயரத்துக்கு வளர்ந்த பிறகு வரியா இல்லையா நான் என்ன பண்ணுறேன் பாருன்னா அவன் பயப்படுற மாதிரி இல்லை. அப்புறம் கண்ணீர் விடுறது ஒரு கூட்டமாக போய் ஜெபம் பண்ணுங்க, என் பையனுக்காக ஜெபம் பண்ணுங்க. கண்ணீர் விட்டு நம்மளை ஜெபம் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் கண்ணீர் விடுங்க கடவுளை. எப்போ கூப்பிட்டு வரணுமோ அப்போ கூப்பிட்டு வரணும். இது கொஞ்சம் பிரச்சனையாக தொல்லை மாதிரி தெரியும். அவனுக்கு என்னங்க வழங்க போகுதுன்றீங்க? ஒன்று வழங்கிடும், பிரசங்கம் வழங்காது. 2 வயசு பையனுக்கு எப்படி வழங்கும் பிரசங்கம்? ஒன்று வழங்கிடும். கோயில்னு ஒன்று இருக்குது, அங்கே பாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பிரசங்கம் பண்ணுறாரு, பைபிள் எடுத்து பாட்டெலாம் பாடுவாங்க. மரியாதையை போய் வாயை முட்டு உட்காந்துருக்கணும். நம்ம விளங்குதோ இல்லையோ அது பிரச்சனை இல்லை, ஒழுங்காக உட்காந்துருக்கணும். இது ஞாயிற்றுக்கிழமையான எங்கள் கோயிலுக்கு தான் போவாங்க. சாப்பிட்டோமோ இல்லையோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கோயிலுக்கு போகிறது நிச்சயம்ன்றது அவனுக்கு விளங்கிடும். அப்புறம் அவன் 20 வயசானாலும் சரி இல்லை 70 வயசானாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமையான காலு தானே நேராக கோயிலுக்கு கிளம்பிடும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்ப வேத வசனம் இந்த காரியத்துக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாருமே சொல்ல முடியாத சில காரியங்கள் இங்க சொல்லுது. இங்க வந்தாதான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வரலாம் கேட்கறதுக்கு எங்க வாய்ப்பு இருக்குது? அறியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அறியலாங்கிறாரு, எங்கேயும் அறிஞ்சு கொள்ள முடியாது. இங்க வந்தாதான் தெரிந்து கொள்ள முடியும், வேற வாய்ப்பே கிடையாது. சரி, இந்த வேத வசனம் இந்த அறிந்து கொள்ள வேண்டிய வாழ்க்கையை குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான காரியங்களை, வேற எங்கேயும் போதிக்கப்படாத காரியங்களை ரொம்ப அற்புதமாக நமக்கு அது சொல்லுகிறது. அப்பட்டமாக சொல்லுது, அற்புதமாக சொல்லுது. பாருங்க, இப்போ டிவி நியூஸ்லலாம் கேட்கும்போது அவங்க ஒரு விதமாக சொல்கிறாங்க. ரோமர் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க, அது அப்படி சொல்லுது. அது 16ஆம் வசனத்திலேருந்து கீழே வாசித்து பாருங்க, முடிவு வரைக்கும் வாசித்து பாருங்க. மனுஷனை பற்றி அப்பட்டமாக புட்டு வைக்கிது. என்ன ராங்காக போச்சாங்கன்னு, ஏன் மனுஷன் அப்படி இருக்கிறாங்கிறத அப்பட்டமாக அது நமக்கு தெரிவிக்குது. 2 காரியத்தை நமக்கு சொல்லுது வேதவசனம் திட்டவட்டமாக. ஒன்று, மனுஷனுடைய இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன காரணம், இட் ஐடென்டிஃபைஸ் த ப்ராப்ளம். இன்னொன்று, இந்த ப்ராப்ளத்துக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் என்ன பதில், இதை எப்படி மாற்றி அமைக்க முடியும். இந்த 2 தான் தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க எல்லாம். வீட்டுக்கு வீடு இந்த 2 தான் தெரியாமல் தவிச்சு. ஏன் ப்ராப்ளம்ங்க, எனக்கு மட்டும் ஏங்க சரியா வரமாட்டேங்குது. 10 தடவை பண்ணால் 10 தடவை ஃபெயிலருங்க. எது பண்ணாலும் நடக்க மாட்டேங்குதுங்க. நான் எவ்வளோ பண்ணி பார்க்குறேன், என் மனைவிக்கு சந்தோஷமாக நம்ம வாழ முடியல, ஒரு நிம்மதியாக இருக்க முடியல. அதைத்தானே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். அது வந்து கேட்டால் தானே தெரியும். அதைத்தான் பைபிளில் சொல்லி இருக்குது, அதைத்தான் இங்கே போதித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ ப்ராப்ளம் என்ன விளங்கிக்க முடியாது. பைபிள் இல்லாமல், வேத வசனத்தில் இல்லாமல் விளங்கிக்க முடியாது. இந்த ப்ராப்ளத்துக்கு பதில் என்ன, அதையும் வேத வசனம் இல்லாமல் விளங்கிக் கொள்ளவே முடியாது. அவர் என்ன சொல்றாரு கவனிங்க. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா, வஞ்சிக்கப்படாதிருங்கள் அப்படிங்கிறார். அப்ப முதல்ல ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கிறிஸ்தவர்கள், கொரிந்து சபையை சேர்ந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டு சபைகளில் வந்திருக்கிறாங்க. அந்த ஊர் பொல்லாத ஊர், ஒரு பெரிய கமர்ஷியல் சென்டராக இருந்ததுனால அங்கே நடவடிக்கைகள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஜனங்கள் ரொம்ப கெட்டு போயிருந்தாங்க அந்த காலத்தில். அந்த ஊரில் கெட்டு போன ஒரு வாழ்க்கை. அப்போ அந்த கெட்டு போன வாழ்க்கையின் மத்தியில் வாழ்ந்த இவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து இயேசு அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர் ரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இப்போ இயேசு அவர்கள் வாழ்க்கையில் வந்து விட்டார், சபைக்கு வர்றாங்க.
ஆனால் சிலருக்கு சில காரியங்கள் சரியா தெரியல, அதனால தான் எழுதுறாரு அறியீர்களான்னு, புரிஞ்சுங்க கரெக்டான்னு. ஏன்னா அவருடைய பிரச்சனை என்னன்னா, அவர்கள் சில காரியங்களை குறித்து தப்பான அபிப்பிராயத்தை கொண்டிருக்கிறார்கள். அதனால அவங்க என்ன பண்றாங்க, அந்த முன்னே இருந்த அந்த உலக வாழ்க்கை, கெட்டுப்போன அந்த வாழ்க்கையை இன்னும் சில காரியங்களை அதில் விடாம இன்னும் அதை பின்பற்றி வருகிறார்கள். இதுலேயும் இருந்துக்கிறாங்க, சபையிலையும் இருந்துக்கிறாங்க, அதையும் கொஞ்சம் செய்துக்கிறாங்க. இப்படியும் இருக்கிறாங்க, அப்படியும் இருக்கிறாங்க. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிலர் சொல்லுவாங்க, என்னங்க அவர் கிறிஸ்தவன்றார், இப்படி இருக்காரு, இப்படி பண்ணுறாரு அப்படிம்பாங்க. சிலர் கிறிஸ்தவரை குறித்து நல்ல எண்ணமும் இருக்குது, சிலருக்கு தெரியுது கிறிஸ்தவனா இப்படி இருப்பாங்க, ஒழுங்காக இருப்பாங்க அப்படின்றது தெரியுது. இன்னும் சிலருக்கு கெட்ட எண்ணமும் இருக்குது, ஏன்னா தப்பான கிறிஸ்தவர்களை பார்த்துருக்கிறாங்க. இப்படி தப்பான டைப் ஆஃப் கிறிஸ்தவர்கள் இருந்ததுனால தான் பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். அவர்கள் ஏன் இப்படி தப்பான டைப்பாக இருக்கிறாங்கன்னா, சில காரியங்களை குறித்து ஒரு தப்பான அபிப்பிராயம் அவர்களுக்குள்ள இருக்கிறது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, தேவனுடைய ராஜ்யம் என்கிறது அவனுக்கு இன்னும் விளங்கல. இது என்னன்னு, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, அதான் சொன்னேன் இல்லையா, தேவனுடைய ராஜ்யம் என்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையை குறிக்கிறது. இயேசு உள்ளத்தில் ஆண்டு கொள்ளுகிறது, நடத்துகிறது, அவர் ஆளுகிறது, அவருடைய சித்தம் நிறைவேறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்ப இதை விளங்கிக்கல அவங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் அவங்க என்ன நினைக்கிறாங்க, பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, சரி நமக்கு மனுஷன் தானே, அப்பப்போ பாவம் செய்வோம், அப்புறம் செத்தா நம்மளெல்லாம் மன்னிச்சு பரலோகத்தில் சேர்த்துக்கு வராங்க அவரு, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார் அவரு, அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சரியா விளங்கல அவங்களுக்கு. அதனால தான் எழுதுகிறாரு, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்பதை அறியீர்களா அப்படின்னு சொல்லிட்டு பட்டியல் போட்டு காமிக்கிறார். அங்கே நடக்கிற அக்கிரமங்களை, அந்த சபையில் இருக்கிறவர்கள் மத்தியில் காணப்படுகிற அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் பட்டியல் போட்டு காமிச்சிட்டு அவர் எப்படி சொல்றாரு, உங்களுக்கு சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள் என்றாரு. ஆனால் இப்போ மாற்றப்பட்டிருக்கிறீங்க, கழுவப்பட்டிருக்கிறீங்க, உங்களுக்குள்ள என்ன நடந்திருக்கிறது என்பதை யோசித்து பாருங்க. அப்படி இருந்தீங்க, இப்போ மாற்றப்பட்டிருக்கீங்க, திருப்பி ஏன் அதை திரும்பி பார்க்குறீங்க, திருப்பி ஏன் அதுக்குள்ளே போறீங்க, திருப்பி ஏன் அதை உள்ள கொண்டு வர்றீங்கிற மாதிரி தான் பேசுறாரு. அப்ப என்ன நடந்திருக்கிறது என்பதை அவர்களுக்கு உணர்த்தி காட்டும்படியாக எழுதுகிறார். என்னை பூசி காயங்கள் ஆற்றியே, திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே, மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் அன்பார், எரிகோ நகர் வீதிதனிலே. என்னை பூசி காயங்கள் ஆற்றியே, திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே, மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் அன்பார், எரிகோ நகர் வீதிதனிலே. என்னை பூசி காயங்கள் ஆற்றியே, திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே, மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் அன்பார், எரிகோ நகர் வீதிதனிலே. எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார், எந்த நல்ல இயேசு சிந்தை நிறைந்தார், என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். என்னை பூசி காயங்கள் ஆற்றியே, திராட்சை ரசத்தால் உள்ளம் தேற்றியே, மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் அன்பார், எரிகோ நகர் வீதிகளிலே. என்னை பூசி காயங்கள் ஆற்றியே, திராட்சை ரசத்தால் மரண அவர் கண்டார் அன்பார், எரிகோ நகர் வீதிகளிலே. எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார், எந்த நல்ல இயேசு சிந்தை நிறைந்தார், என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், எந்த நல்ல இயேசு சிந்தை கவர்ந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், என்றென்றும் என் சிந்தை. எந்த நல்ல இயேசு, எந்த நல்ல இயேசு என்
சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். ஒரு முறை. ஓ எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். என்றென்றும் வாழ்வின் புதிதான பாதை கண்டேன் நல் தேவாவியா. உண்டென்னில் ஆவியின் கனிகள் நிலைப்பேன் இயேசு திராட்சை செடியில். திரும்ப பாடுவோம். வாழ்வின் புதிதான பாதை கண்டேன் நல் தேவாவியா. உண்டென்னில் ஆவியின் கனிகள் நிலைப்பேன் இயேசு திராட்சை செடியில். நிலைப்பேன் அவரில் நல்ல அன்பு சந்தோஷம் சமாதானம் சுகம் என்ன சொந்தமாக்கினார். வாழ்வில் சுபிட்சமும் வல்லமை ஜெயமும் நிலைப்பேன் நான் திராட்சை செடியில். வாழ்வின் புதிதான பாதை கண்டேன் நல் தேவாவியா. உண்டென்னில் ஆவியின் கனிகள் நிலைப்பேன் இயேசு திராட்சை செடி. நிலைப்பேன் அவரில் நல்ல அன்பு சந்தோஷம் சமாதானம் சுகம் எந்த சொந்தமாக்கினார். வாழ்வில் சுபிட்சமும் வல்லமை ஜெயமும் நிலைப்பேன் நான் திராட்சை. நிலைப்பேன் அவரில் நல்ல அன்பு சந்தோஷம் சமாதானம் சுகம் எந்த சொந்தமாக்கினார். வாழ்வில் சுபிட்சம்